Oh my god, she is becoming popular through these interviews about an IT. அவ்வளவு சத்தமாவா கேக்கு? இந்த அக்கா செலக்ட் ஆயிருந்தா கூட இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்க மாட்டாங்க. என்னது அப்படின்ட்டு பாவம் பாந்தம்மா. பாவம் தான். அட்லீஸ்ட் உனக்காவது பாரு அந்த மனசுதான் சார். ஆன்டி ஃபோக்கஸ் எப்பயுமே கேமரா. பல்லு இருக்கவன் பகோடா சாப்பிடலாம், நீ இல்லாத சாப்பிடலாமா? அப்படிதான் எனக்கு ஒரு கேள்வி கேட்குது. இது என்ன இவ சண்டை போடணும்னே வர மாதிரி இருக்கு. ஆரி ப்ரோ நீங்களா கை கொடுங்க. நீ டக்குனு ஆரி ப்ரோவா மாறின ஒரு ஆங்கர். ஜூலி போல ட்ரை பண்றாங்களா? ஆக்சுவலா ட்ரை பண்ணா கூட நான் ஏன் ஜூலி மாதிரி ஏங்க ட்ரை பண்ண போறேன்? ரொம்ப தப்பா தான் போட்டு ஆடு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. நீ சொல்றதுக்கா நான் ஏன் போட்டு ஆடணும்? உங்க அம்மாட்ட போய் கேளு. இது ஒரு கேம் ஷோவும் கிடையாது, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோவே கிடையாதுங்க. இதை வந்து பேன் பண்ணுங்க முடிஞ்சா. இந்த மாதிரியான ஷோ வேண்டாம். இல்லை நீங்கள் ரியாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக பண்ணுங்க. எனக்கு இதை பற்றி என்னன்னே தெரியாமல் நம்ம பிக் பாஸ் ஹவுஸு ஸ்விம்மிங் பூலு அப்படி தான் போனேன். அப்படியே சொல்லியாக நொறுக்கிட்டானுங்க ஃபுல்லாகவே. நானாச்சும் பரவாயில்ல. இப்போ வந்து அந்த தமிழரசுங்கிற பையன்கிட்ட ஐயோ ஓகே அப்படின்னு செக் பண்ணிட்டா அந்த பையன் வந்து 50-50 ஓகேக்கா அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்கான். அவனெல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆக்கி. ஆக்சுவலி முட்டியில் நடந்தாங்கிறீங்களா? நான் ஒன்றே ஒன்று காமிக்கிறேன், ஜூம் பண்ணிக்கோங்க. நான் தப்பா சொல்லலை. இங்கே பாருங்களேன், நான் இதுவும் பெருமைக்காக பேசுகிறேன்னு சொல்லி என்ன இது பண்ணிடாதீங்கடா. இங்கே பாருங்கள், முட்டியில் தெரியுதா? இதை வந்து என்னன்னா நான் ரிஜெக்ட் ஆவேன்னு தெரியும். நினைக்கலையா? நினைக்கல, தெரியும் எனக்கு. ஆப்வியஸ்லி நான் ரிஜெக்ட் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால? நான் அதுவும் ஓப்பனாக சொல்லிட்டேனே, எனக்கு நைட்டி போட மாற்ற முடியாது. இஷ்டம் தான் செலக்ட் பண்ணுங்க, இல்லையா ரிஜெக்ட் பண்ணேன். இப்போ இது வேறு வந்து நீ ரிஜெக்ட் ஆனது தான் இப்படி போய் இன்டர்வியூ கதற ஐயோ அப்படின்ட்டு. நான் வந்து இப்போ அம்மா தாயே எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் கேட்குறேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானோட ஆரம்பம். இவங்க பிக் பாஸ் ஷோக்குள்ள போயிருந்தா கூட இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து இப்போ இவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இதுக்காக தான் அவங்க பண்ணாங்க. இல்லப்பா ஆக்கிட்டீங்க நீங்க. உங்களுக்கு அது புரியவே இல்லையாடா? படிங்கப்பா, படிடே பரமா படிடா. இதுக்கு தான் சொல்றது. ஏன்னா நீங்க யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து உனக்கு அட்டென்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நீ தான் கொடுக்குற. ஐ எம் நாட் சீக்கிங் ஃபார் இட். இப்போ நான் வா 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 அப்படின்னு கூப்பிட்டா நீ வந்தால் தான் எனக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். இக்னோர் பண்ணிட்டு போ. இந்த இன்டர்வியூ பார்க்காத உன்னால் பண்ண முடியுமா? ஓகே சரி. இப்போ நீங்க ஓரளவுக்கு வந்து இதை ஹேண்டில் பண்ணீங்க, அது பிரேக் அவுட் ஆயிதான் இப்போ அழுதீங்க அப்படின்றப்போ உங்க ஃபேமிலி என்னெல்லாம் ஓகே உங்க ஃபேமிலி என்னெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணாங்க? ஏன்னா நீங்க ஓகே ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்க ஒரு ஷோக்கு போனீங்க, நீங்க பிக் பாஸ் போகணும், அதுக்கு ஆசைப்பட்டு போனது எல்லாமே ஃபைன். பட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹஸ்பண்ட் இன்லாஸா இருக்கலாம் இருக்க வேண்டாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி என்ன இது வரைக்கும் உடச்சதெல்லாம் பத்தாதா? என் ஃபேமிலி மேலே கை வச்ச மொதல் டெட் பாடி நீ தான். அது மாதிரி என்னன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் மை ஃபேமிலி. இது பற்றி எனக்கு ஐடியாவே இல்லைங்க. நான் ஒரு காமன் மேனாக நான் இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி சொல்ல. எனக்கு இதை பற்றி என்னன்னே தெரியாமல் நம்ம பிக் பாஸ் ஹவுஸு ஸ்விம்மிங் பூலு அப்படி தான் போனேன். அப்படியே சொல்லியாக நொறுக்கிட்டானுங்க ஃபுல்லாகவே. அப்போது நான் வந்து எப்படி என் ஃபேமிலியை இதில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அப்போ வந்து நான் அனுபவித்த யான் பெற்ற இன்பம் என் ஃபேமிலியும் பெறணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. நானாச்சும் பரவாயில்ல. இப்போ வந்து அந்த தமிழரசுங்கிற பையன்கிட்ட ஐயோ ஓகே அப்படின்னு செக் பண்ணிட்டா அந்த பையன் வந்து 50-50 ஓகேக்கா அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்கான். அவனெல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆக்கி. என்ன இருக்கு உங்ககிட்ட? அந்த போர்டு வச்சுட்டு வந்த பையன் சொல்றீங்க. ஆக்சுவலி முட்டியில் நடந்தாங்கிறீங்களா? நான் ஒன்றே ஒன்று காமிக்கிறேன், ஜூம் பண்ணிக்கோங்க. நான் தப்பா சொல்லலை. இங்கே பாருங்களேன், நான் இதுவும் பெருமைக்காக பேசுகிறேன்னு சொல்லி என்ன இது பண்ணிடாதீங்கடா. இங்கே பாருங்கள், முட்டியில் தெரியுதா? இதை வந்து என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு அட்மிட் ஆகியிருந்தாங்க. நான் ஒரு பாசமான பொண்ணு அப்படிங்கிறதுனால பாசமான பொண்ணு அதனால நான் வந்து அப்பா உயிர் காப்பாற்றணுமேன்ட்டு பழனி படிக்கட்டு வந்து ஃபுல்லாக முட்டியாலே ஏறினாங்க. எங்கள் ஃபேமிலி தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் மேரேஜா? இல்லை, இப்போ ஃபெப்ரவரியில் அப்பா தவறி போயிட்டாங்களா இந்த வருஷம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபெப்ரவரியிலேருந்து எங்கள் அப்பா எனக்கு இப்போ பெருமாள் நம்பிக்கையே போயிடுத்து. எனக்கு இப்போ எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் எதுக்கு அப்படின்னாக்கா நடக்கிறது தான் நடக்க போகிறது. இப்போ எதுக்கு சொல்லணும்னா பிக் பாஸ் போய் பாப்புலர்னா நல்ல ஃபேம் வரும் தான் நினச்சேன். இந்த மாதிரி கழுவி ஊற்றுவானுங்க எனக்கு தெரியாது. என்ன நடக்கிறதோ அதெல்லாம் நடக்க போகிறது. எச்சச்ச. இப்போது இந்த பழனி படிக்கட்டு ஃபுல்லாக ஏறின வழி எனக்கு தான் தெரியும். கூட வந்தவங்க வந்து இல்லைம்மா வேண்டாம், அப்பா உயிர் காப்பாற்றிடுவாங்க, இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன்ட்டு. அந்த பையன் லிட்டரெலாம் முட்டியிலங்கன்னா நடந்தான். அதனால எனக்கு அந்த பையனோட கஷ்டம் தெரியும். அன்லஸ் ஆர் அன்டில் யூ ஸ்டெப் இன்டு சம்படி எல்சஸ் ஷூஸ், அது கூட நீ அவளோட ஷூவில் அவள் போடுற கலரில் அவள் சைஸில் போட்டால் தான் உனக்கு அவள் கஷ்டம் தெரியும். இல்லைன்னா நீ அதை பற்றிலாம் பேசவே கூடாது. அந்த பையன் முட்டி போட்டு நடந்து வந்த பையனை அவனுக்கு என்ன சொல்கிறது, நான் தப்பாக சொல்லலை,
அவன் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர ஒரு பையன். அவன் சொல்கிறான் எனக்கு இந்த மீடியாவில் தான் ஆசை இருக்குன்னு. அப்படிப்பட்ட பையனை என்கரேஜ் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல? ஏன் அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு நான் கேட்குறேன். பட் ஆனா நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ இவங்கள மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கலாம் ஆப்வியஸ்லி. மேபி அவங்களுக்கு வந்து இல்ல அவனையும் தான் நிறைய அட்டென்ஷன் சீக்கிங் முட்டி அப்படி என்னடா உனக்கு பிக் பாஸ்ல டெஸ்பரேட் அப்படின்னு இல்ல. எனக்கு என்னன்னா ஹெல்ப்ஸ் தேர் நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. ஆனா இப்போ அவங்க வெறும் முட்டி போட்டு வந்ததுனால மட்டுமே பிக் பாஸ்க்குள்ள போயிட்டாங்கன்னா அப்ப வந்து வருஷம் எல்லாரும் அப்படி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. அதை தாண்டி அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும்ல. he sought the attention from the people. அது உண்மைதான், ஓகேவா? ஆனா நிஜமாவே அந்த பையன் என் கூட தான் குரூப் டிஸ்கஷன் அட்டென்ட் பண்ணான். அதான் நான் சொன்னேன், நேற்று கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். நானும் அந்த பையனை மட்டும் தான் அந்த குரூப் டிஸ்கஷன் செட்டில் ஒரு 15 பேர்லேருந்து செலக்ட் ஆன ஒரு செட் ஆஃப் பீப்புள். அதனால அந்த பையன் நிஜமாவே குரூப் டிஸ்கஷன்லாம் பேசினாங்க, பர்சனல் இன்டர்வியூ பர்ஃபார்ம் பண்ணான். அவன் ஒன்றும் அப்படியே இப்படியெல்லாம் வரல. தமிழரசை பற்றிலாம் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா மனசே கேட்காது. ஏன்னா வந்து அவன் முட்டி போட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணானே வச்சுக்கோ. அவன் குரூப் டிஸ்கஷனில் பர்ஃபார்ம் பண்ணி தான் செலக்ட் ஆனால். இது என் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தான் அந்த பையன். ஸோ இந்த செலக்ட் ஆன 50 பேருமே நான் அவங்கள மட்டும் சொல்லலை, யாரெல்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி ஹேஸ் சம் பொட்டென்ஷியல் இன் தெம். அதுக்காக மட்டும்தான் சேனல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது நான் சேனலுக்கு சொல்லி தான் ஆகணும். யூ ஹவ் செலக்டட் நைஸ் கான்டெஸ்டன்ஸ் அவுட் ஆஃப் த 50 people, but you failed to recognize their actual talents, but you used them for your TRP. You got all the nice fish from the sea, but then you threw back the actual fish which has a proper taste. அதுதான் நான் என்னோட ஒப்பீனியன். இப்போ கூட பிக் பாஸ்ல எனக்கு சான்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, உனக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். நான் ரிஜெக்ட் ஆவேன்னு தெரியும். நினைக்கலையா? நினைக்கல, தெரியும் எனக்கு. ஆப்வியஸ்லி நான் ரிஜெக்ட் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால அப்படின்னு சொல்லணும்னா, அங்கே ஓவியா அப்புறம் மேம் வந்து மற்றவங்களோட ரெட் கார்டை வச்சு தான் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதுவும் ஓப்பனாக சொல்லிட்டேனே, எனக்கு நைட்டி மாற்ற முடியாது, இஷ்டம் இருந்தால் செலக்ட் பண்ணுங்கள், இல்லையா ரிஜெக்ட் பண்ணுங்க. இப்போ இது வேறு வந்து நீ ரிஜெக்ட் ஆனது தான் இப்படி போய் இன்டர்வியூ கதற ஐயோ அப்படின்ட்டு. நான் வந்து இப்போ அம்மா தாயே எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் கேட்குறேன். தயவு செய்து என்னை திருப்பி பிக் பாஸ் உள்ள வர வைக்கணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இது வேறு சொன்னாங்க, இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து நாங்கள் எப்போது இது பண்ணாலும் வந்து யூ ஹேவ் டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவுசெய்து என்ன பிக் பாஸ் ஹவுஸில் கூப்பிட்றாதீங்க, பண்ண விட்டுருங்க, நான் வாழ விடுங்க ப்ளீஸ். அதனால் எனக்கு கிடச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் த சேனல் அண்ட் த டீம். பட் ப்ளீஸ் டோன்ட் ட்ராக் மீ இன்டு ஆல் திஸ் ட்ராமா. பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறத விட பிக் பாஸ் ட்ராமா அப்படி வச்சுன்னா உனக்கு பேர் கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் இல்லை. திஸ் இஸ் ஹவு த ஷோ ஒர்க்ஸ். ஐ ஆல்ரெடி நோ ஹூ மேட் ஹவ் காட்டன் செலக்டட். ஐ தாட் இது செலக்ட் ஆவாங்க அப்படின்னு நினச்சேன். அத்தனை பேருமே ரிஜெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா உங்க வீட்டில் ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? என்ன சொன்னாங்க? ஸோ அவர் என்ன சொன்னா, ஏன் உனக்கு இந்த வேலை அப்படின்ட்டு. நான் வந்து என்ன சொன்னேன்னா, அவருமே தான் ஆக்சுவலி நான் சொன்னேன், நைட்டி போட்டுமா ஓன் சாய்ஸ். ஹீ இஸ் நாட் தட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்சனே கிடையாது. அவர் வந்து உனக்கு வேணுமா தான் நீ போட்டு போப்பா, என்கிட்ட ஏன் கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட். அவர் வெரி வெரி நைஸ் பர்சன். பட் அவர் என்னென்னா, ஏன்யா தேவையில்லாமல் இந்த பிரச்சனை இழுத்து விட்டு வர, ரோட்டில் போகிற வில்லங்கத்தை கூப்பிட்டு வரணுமா அப்படின்ட்டு. பட் அவருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னா, நீ போயிட்டு டாஸ்க் எதாவது பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வந்தேன்னா நானே உனக்கு மாலை போட்டிருப்பேன் அப்படின்ட்டு. இப்போ எப்படி ஆகிடுதுன்னா, பில்லி சூன்யம் அந்த மாதிரி வந்து செல்ஃப் சூன்யம் வச்சுட்டாச்சு. என்னம்மா நீ ஏன் உன் ஃபோட்டோக்கு மாலை போட்டுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ அதுதான் அவர் வந்து இப்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நேற்று நான் ஆக்சுவலாக ரொம்ப அழுதேன் அவர்கிட்ட. ஸோ அவர் என்னென்னா, விடு பரவாயில்ல, அவங்க வெளில வந்துட்டால, ஸோ இதுக்கு மேலே நம்மளோட லைஃப்பை பார்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று உருப்படியாக செய்ய திருப்பி வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அப்படி சொல்லலை. நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு. ஸோ இது விடு, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் டன் அண்ட் டஸ்டட். How are you going to take care of your life? No, how are you going to take care of our life? ஏன்னா இதுக்கு மேலே பிக் பாஸ் ஆயா என் புருஷன் தான் எனக்கு பிக் பாஸ். கண்கண்ட தெய்வம்ட்டு ஏன் பிக் பாஸ் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு நான் என் லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம். ஹீ இஸ் அ வெரி சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட். பட் என்ன ஒன்றுனா, கொஞ்சம் எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் இருப்பாங்கள்ல, அவங்களால இதை ஈஸியாகவே எடுத்துக்க முடியல. அவங்களுக்கு எனக்கு ஹர்ட் ஆகிறத விட ரொம்ப அவங்களுக்கு வெளியில் போகும்போதெல்லாம் இன்ஃபேக்ட் குழந்தைய கூட விட்டு வைக்கிறது கிடையாதுங்க. ஸ்கூலில் வந்து உங்கள் அம்மா பிக் பாஸ் போனாங்களான்னா, அறிவு வேணாம், 5 வயசு குழந்தைகிட்டயா போய் அப்படி கேட்பேன் நீனு. அதாவது எனக்கு வந்து என்னடா இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. பட் எங்களோட அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களால அதை ஈஸியாக எடுத்துக்க முடியலனாலும் இட் வில் அஃப்கோர்ஸ் ஹர்ட் தெம். அவங்க வந்து உங்கள் இப்படி உங்களோட டாட்டர் இன்லாவோ இல்லை உங்கள் டாட்டரோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு கேட்டால் எந்த அப்பா அம்மாவுக்கு தான் கோவம் வராது?
ஸோ எங்களோட ரிலேட்டிவ்ஸோ எல்லாமே ரொம்ப கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி அந்த அந்த மனசு தான் சார் கடவுள்னு. இப்போ நான் பேசிகிட்டே இருக்கச்ச என் மாமியார் வந்து அங்கேருந்து காப்பி குடிக்கிறியா அப்படி தான் கேட்டாங்க. ஸோ ஷீ இஸ் அ வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். பட் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் என்னென்னா அவங்களுக்கு ரியல் வர்ஷா பிரியா அப்படின்னா யாருன்னு தெரியும். நீங்கள் சொல்கிறதுனால நான் இப்படி ஆகிட மாட்டேன். இன்ஃபேக்ட் அவங்க வந்து சொன்னாங்க, ஏம்மா இதெல்லாம் போடுற, ஏன் இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும்ல, இப்போ அதை வச்சு தான் என்னை ஜட்ஜ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தே நோ ஹூ ஐ ஆம். ஸோ உங்களோட இதெல்லாம் என்ன நான் தச்சு விடுவோம் பாட்டுக்கு அப்படின்ட்டு நான், ஏன்னா அவங்க பாசிட்டிவாக வந்த கமெண்ட்ஸ் எல்லாமும் அவங்க காமிச்சாங்க. நான் அழுதுட்டு இருக்கும்போது இங்கே பாரு உன்னை பற்றி நல்லாவும் போட்டிருக்காங்க பாரு அப்படின்ட்டு. ஸோ தேர் ஆல் வெரி சப்போர்ட்டிவ். பட் எனக்கு ஒன்றா டோன்ட் ட்ராக் மை ஃபேமிலி இன்டு திஸ். இந்த மாதிரிலாம் கெட்ட வார்த்தையில் நீங்கள் திட்டும் போது ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கவங்களோ இல்லை ஒரு நார்மல் பெண்ணாக இருக்கவங்களோ யாரோ அவங்க ஃபேமிலியில் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உங்கள் வீட்டில் வந்து நீ இப்படி பண்ணுறேன்னு உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? இப்போ இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுங்கிறதுனால நீ என்ன வேணால் பேசுகிற. இப்போ நான் பப்ளிக் பிளாட்ஃபார்மில் இருக்கேன், அதனால நீ என்ன கெட்ட வார்த்தையில் வச்சு பேசணும், ஆப்வியஸ்லி கமெண்ட்ஸில் தெரியும். அப்போ ஒன்றை என்ன பண்ணுறது? ஒன்றை எப்படி உன் வீட்டில் போட்டு கொடுக்குறதுன்னு தெரியலையே. அதை வந்து இது நிஜமாவே ஒரு ரெவல்யூஷனாக ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எவெல்லாம் இந்த மாதிரி மற்றவன் இந்த மாதிரி தராத இல்லாத வார்த்தையில் பேசுகிறாளோ, இன்க்ளூடிங் நானே. இப்போ நானுமே வந்து நீ கமெண்ட்ஸில் கெட்ட வார்த்தையை திட்டினா நானும் திருப்பி திட்டியிருக்கேன். நான் இல்லைன்னா நான் வேஷம்லாம் போட மாட்டேன். நீ வந்து என்ன இப்படி கத்தியால் வர அப்படின்னாக்கா ஒன்று வச்சு சாவடிக்கிறதுல தப்பு கிடையாது. இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ அப்போ ஒன்று நான் கொண்டுறதுல பிரச்சனை கிடையாது. அப்போ நீ சரி பண்ணுறவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தனா ஏன் அவனை தூக்கில் போட்டான்னு கேட்பியா? நீ தப்பு நீ ஃபஸ்ட்டு பண்ணனா அனுபவி, தப்பே கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி பீட் பண்ணுறவனெல்லாம் அவன் உங்கள் வீட்டில் ஒன்றா எதுவும் கேட்க மாட்டாங்களா? அந்த நல்ல வேஷம் உனக்கு தேவைப்படுறதில்ல. நீ போய் உங்கள் அம்மா கிட்டேயோ உங்கள் அக்கா கிட்டேயோ உங்கள் அப்பா கிட்டேயோ போய் காமி. இந்த மாதிரி நான் வந்து பெருமைப்படுவா, ஓ மை காட் இந்த பொண்ணை நீ இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசியிருக்கேன்னு பெருமைப்படுவாள் அவங்க அம்மா அப்பாலாம். அப்போ எதுக்கு பேசுகிற? அந்த தைரியம் இருக்கா? நான் காட்டுவேன் என் வீட்டில் நான் காட்டுவேன். எங்கள் அம்மா அப்பாவும் பார்த்து கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மா இப்போ சொன்னேன், எங்கள் ஆக்சுவல் அம்மாவே ஏன் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் ஏன்டி போடுறேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன நீ அட்டாக் பண்ண வந்தால் யூ வில் கெட் இட் பேக். நான் வந்து அப்படிலாம் கிடையாது. நீ என்ன சும்மா விட்ட அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. நீ தராதரம் இல்லாமல் பண்ணனா உனக்கு திருப்பி நான் 10 தடவை நான் ரவுடிக்கெல்லாம் ரவுடிடா, பெரிய லம்பாடி பொம்பளையாக இருப்பா போலையே. நான் லம்பாடி பொம்பளைலாம் கிடையாது. ஆனால் நீ என்ன இப்படி ட்ரிகர் பண்ணனா நான் சவுண்டு சரோஜா தான். அதனால் அதுதான் என் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவ். டச்சுட் இதுக்கும் ஒரு கண்ணு வச்சு இருக்கிறத கெடுத்துடாதீங்க. அதுதான் டச்சுட், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் அது ஏன்னா இப்போதான் ஏதோ ஒரு மாதிரி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கேன். இந்நேரம் ஜெமினி ஃப்ளைஓவரில் ஏறிக்கிட்டு போனோம். அந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்கிறது வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்களா ப்ளீஸ். அதுதான் முடிஞ்சா இந்த மாதிரி ஒரு லவ் சம்பாதிக்க பாருங்க தயவுசெய்து. பிரியா வந்து நீங்க டீச்சர்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே நீங்க டீச்சரா? என்ன படிச்சீங்க? இல்ல நீங்க என்ன ப்ரொஃபஷன் எங்களுக்கு தெரியாதுல்ல. we wanted to know. அந்த பிகாம் MBA பட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 2-3 காலேஜ்ல. ஸோ அப்போ வந்து அதான் நான் யோசித்தேன், என்னெல்லாம் என்னை டீச்சர்னு அப்படியே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டி சென்டரில் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்களேன், உங்களுக்கு அதை தயவுசெய்து போடுங்க. அவங்க இப்போ வரைக்கும் வந்து அவங்க வந்து ஐயோ பிரியா மேம் நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு they all like love me a lot as a teacher. I'm telling you. Like so many I don't want to show their things now, but you show it on the screen. அப்படி இருந்தவனா நீ இப்படி நொங்கு நூடுல்ஸ் எடுத்துட்டியப்பா அப்படின்ட்டு. நான் அப்புறமா கூட இப்போ 2-3 காலேஜில் அப்ளை பண்ணேன். பட் அவங்க வந்து இது ஒரு காரணமாக காட்டி ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்தா சரி. ஆஃப்டர் இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணீங்களா? அந்த ஷோக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் இப்போ இதை டெலிகாஸ்ட் பண்ணால் சத்தியபரமான செலக்ட் பண்ண மாட்டா. பட் ஸ்டில் அப்படியும் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு காலேஜில் வந்து என்னோட டேலண்ட்டுக்காக ஐ ஹவ் கிளியர்ட் செட் எக்ஸாம். நான் 98% எங்கள் 12th நான் எப்படி இருந்தேன் பாப்பா தெரியுமா? ஸோ நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் சிங்கர், நான் லக்ஷ்மண் ஸ்ருதியில் பாடியிருக்கேன். அப்புறம் இசை மொட்டுகள் நான் அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை மேடை ஏற்றி பார்த்த தெய்வம் கோபால் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. 7 years 8 yearsலேருந்தோ பாடின்னு இருக்கேன். அப்படி லக்ஷ்மண் ஸ்ருதியில் பாடியிருக்கேன். ஸோ வந்து அப்புறமா என்னால் இப்போ சர்ஜரி பண்ணதுனால பாட முடியல. மிமிக்ரிலாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து கூட எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் என்ன யார் மாதிரி பண்ணுவீங்க? நான் வந்து நிறைய ரகுவரன் மாதிரி பேசியிருக்கேன், ரகுவரன் சார் மாதிரி. அப்புறம் வந்து என் குரலை இப்போ மட்டும் ராஜேந்தர் சார் குரல் மாதிரி ஆயிடுத்து. சரி, அதை ஏதாச்சும் பேசி காட்டுங்க. இப்போ கரெக்டாக தான் இருக்கும். 2 குரலுக்குமே இப்போ இருக்க வாய்ஸ் நீங்க பாடுறதுலேருந்து தப்பிக்கலாம், இதுலேருந்து தப்பிக்க முடியாது. கமான் சூப்பர் 5000 இன்க்ரிமெண்ட் அப்படின்ட்டு அந்த ஒரு வாய்ஸ் பேசுவோம். இவரை குண்டு வைப்பாரா, இவரை எடுப்பாரா அப்படின்ட்டு வந்து பேசுவேன். அப்புறம் அந்த சமந்தா வாய்ஸில் இப்போ பேசி என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மரணமாக கலாய்ப்பார். ஆக்சுவலாக நான் வந்து எங்களுக்கு தெரிய படத்துலேருந்து தான் ஒரு லவ் ஸ்பார்க் ஆச்சா. ஸோ நாங்கள் அடிக்கடி அந்த டைலாக் சொல்லிப்போம். இன்றைக்கி தான் தடவை படம் கட்டி பார்த்தேன்ப்பா,
பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது எனக்கே ஆசையாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்லும்போது இந்த எக்ஸசைஸ் எங்கே போகுது தெரியுமா அப்படின்னு பேசுவார். ஸோ நாங்கள் இதெல்லாம் ஒரு ஃபன்னாகவே பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த எனக்கு ஒரு டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது. பட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா வந்து ஐ யூஸ் டு டான்ஸ். நான் சோபனா மேம் தெரியும்ல, அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கற்றுக்கிட்டேங்க பரதநாட்டியம். கிளாசிக் அபிநயம் பிடிப்பாளோ அப்படின்ட்டு. ஸோ அதாவது என்னன்னா எல்லாத்தையும் பாடுவாளோ ஆடுவாளோ, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா அப்படிங்கிற மாதிரி, ஒரு உடம்புக்குள்ள இவ்வளோ டேலண்டா, நடிப்பு அரக்க. ஐ மீன் இதுக்கும் இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் தான் கலாய்க்க பாருங்க. பட் ஸ்டில் நான் வந்து ஒரு பேக்கேஜுங்க. என்னை மிஸ் பண்ணதுக்கு பிக் பாஸ் டீம் தாங்க ஃபீல் பண்ணணும். அப்படி தொடச்சி விடு உன் பாட்டுக்கு அப்படின்ட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். பட் நீங்கள் ஐ மீன் ஐ ஹாவ் ஸ்டஃப், அதனால தானே தே செலக்டட் மீ. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் அந்த டைமில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. மயில் இருக்குது, அது ஆடும் தானே. அந்த காம்படிஷன் அப்போ மயிலோட கால் உடஞ்சிருது அப்படிங்கிறதுனால மயில் நல்ல டான்ஸர் இல்லைன்னு ஆகிடுமா? அதுதான் நான் ஒரு மயில் நான் சொல்ல வரல, பட் சொல்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல வந்து எனக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்குது, எனக்கு சிங்கிங், டான்ஸிங், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நல்லா நடிப்பு அரைக்கி நீங்களே சொன்னீங்க. மேபி வந்து அந்த நைட்டி மட்டும் நீங்கள் போடாமல் போயிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்களோ? எனக்கு இந்த ஐடியா ஏன் வந்ததுன்னா, நான் ஒரு பொம்மை நாட்டி, எனக்கு பீரியட்ஸ் கஷ்டம் தாங்கவே முடியாது. லைஃப்பில் பிடிக்காத ஒரு 3 விஷயம் வந்து ஒன்று பீரியட்ஸு. இந்த குழந்தைய அதை பற்றி கூட நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், அதெல்லாம் காட்ட மாட்டேங்கிறீங்க. அதாவது இது என் குழந்தைய கொடுத்த கோவில், இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்படி ஷவுட்டி கடைசி எனக்கு யூட்ரஸே வேணாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பீரியட்ஸ் பிடிக்காது, ஸ்வெட்டு பிடிக்காது, அதனால ஊற்றுது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த டியோட்ரண்ட் போடாதவங்கள எனக்கு பிடிக்காது, அதான் அந்த ஸ்வெட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம பிடிக்காத விஷயத்த நம்ம பண்ணக்கூடாதுல்ல. அதனால எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த அண்ணாக்கிட்டே கேட்டேன், நான் நைட்டில் வரட்டுமா? எனக்கு சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த தெலுங்கு பிக் பாஸ் எனக்கு தெரியவே தெரியாது, என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த அக்னி பரீட்சை அப்புறம் ChatGPT போட்டு தான் கேட்டேன். என்னது இந்த ட்ரெஸ் போடலாமான்னு கேட்டிங்களா? இல்லை அக்னி பரீட்சைன்னா என்னது, என்ன பண்ணுவானுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த 50 பேர்லேருந்து டாஸ்க் பண்ண அந்த அக்னி பரீட்சையில் அப்படியே என்னமோ பர்கர் எல்லாம் சாப்பிட சொல்கிறா, ஆஹா சாப்பாடு போடுறாங்க, சோறு போடுறாங்க, ஓடியாங்கன்ட்டு நான் நைட்டி போட்டுன்ட்டு ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். உள்பாவாடை தான் போட்டிருந்தேன், உள்ளாடையை போட்டிருக்கிற வெறிய ஒரு பண்ணாடா அப்படின்ட்டு. இது மாதிரி தான் நான் நினச்சி போனேனே தவிர்த்து, இப்போ நீங்கள் சொன்ன விட்டு மேபி வேறு ஏதாவது ஆனால் அவங்களுக்கு வேணுமா தான் நான் போட்டு வர சொல்லியிருக்கலாம்ல. அவங்க 2 அவுட்ஃபிட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னன்னா அப்போ வந்து எனக்கு ஒன்றே ஒன்று தான், நீ அவுட்ஃபிட்டை வந்து இப்போ மாற்றுவியா அப்படின்னு மாயா கேட்டாங்கல்ல. நான் ஏன் நீ சொன்னால் கேட்கணும்? அதுவும் ஒரு அரகன்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. நான் இப்போ வந்து மாயா மேம் நீங்கள் வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்போ எதுக்கு சொல்லணும்னா இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாயா சொல்லி நான் மாற்றிருந்தாங்கன்னா மேபி செலக்ட் பண்ணியிருக்கலாமான்னு கேட்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு 6 கண்டஸ்டன்ட் உள்ளே போனால் நினச்சிட்டாங்க. இப்போ நான் போனால் உங்களுக்கு உள்ள கண்டென்ட் வருமா? வராது. அதானே கேட்குறேன். கான்டென்ட் கிடைக்குதா, வா தெய்வமே அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க எல்லாரும். ஆனால் அவங்க என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கும் என்ன வாட்டர் மெலன் ஸ்டார் தான் கலாய்க்கிறேன் நீ. ஐ மீன் கூப்பிட்டுருக்கலாம், ஐ டோன்ட் நோ, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். கூப்பிட்டுருந்தீங்கன்னா சிக்கி சின்ன பின்னமாக 4 அடிச்சிருப்பீங்க. கூப்பிடாமே இரு, நீ தனியாகவே இரு அப்படின்னு சொல்லி தான். அது மேபி நான் யோசிக்கிறேன், இப்போ மேபி போட்டிருந்தா கூப்பிட்டுருப்பாங்களோ. ஓகே அப்படி சரி, நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல. ஆனால் நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. இதே நான் யோசித்தேன், இப்போ நான் செலக்ட் ஆகணும்னு நினச்சிருந்தேன்னா நைட்டி ஒரு புரட்சியை ஏற்படுத்துறீங்களே, ஓ மை காட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? கரெக்டு தானே? இப்போ யாருக்குமே இல்லாத கட்ஸை வந்து நீங்கள் ஸ்டேஜில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு தனி திறமையே இருக்குங்க. உங்கள் திறமையே நைட்டி தான் காமிச்சிருப்பாங்க மேபி. ஸோ அதை நான் யோசிச்சிருக்கேன். நைட்டி மாற்றிருக்கலாமான்னு யோசிக்கல, பட் அவங்களுக்கு வேணுமா தான் they could have shown me in a positive way. ஸோ அது இட்ஸ் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டீம். நான் தான் கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட நீ போய் என்ன பண்ண முடியும்? தலையெழுத்து. சரி, இப்போ வந்து ஒரு சில காமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். யூஸ்வலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி நிறைய ரிப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ வந்து எனக்கு என்னன்னா, நான் கேட்குற அந்த கமெண்ட்ஸை நீங்கள் நடிப்பு மூலயமா எப்படி வெளிப்படுத்துவீங்க, ஆர் எனி ரியாக்ஷன் தட் யூ கேன் கிவ். ஓகே ரெடியா? அது டயலாக்காக கூட இருக்கலாம். ரெடியா? ஓ மை காட், ஷீ இஸ் பிகமிங் பாப்புலர் த்ரூ தீஸ் இன்டர்வியூஸ் அபவுட் அ நைட்டி. இந்த இன்டர்வியூஸால தான் நீங்கள் சத்தமாவா கேட்குது அப்படின்னு. அப்படியா, நான் இன்டர்வியூ மூலமா பாப்புலர் ஆக்கிறேன்னா ரொம்ப நன்றி தெய்வமே அப்படின்ட்டு. ரொம்ப தப்பாக தான் போட்டிருக்கா, போட்டு ஆடு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு மீம் ஞாபகம், முட்டி முட்டி சாமியார் அப்படின்ட்டு விவேக் சார் இடத்துல பண்ணுவார்ல. நீ சொல்கிறதுக்கா நான் போட்டு ஆடணும்? உங்கள் அம்மாட்ட போய் கேளு, நல்லா காட்டுவாங்க. இல்லை உங்கள் அக்கா கிட்ட போய் கேளுங்க, காட்டுவாங்களோ என்னமோ. உன்னை அசிங்கப்படுத்துக்கா நான் இன்னொரு பொம்மநாட்டி அசிங்கப்படுத்தணும்? சாரிங்க சொல்கிறேன், கேளு, யார்கிட்ட வேணா போய் கேளு. அதெல்லாம் இங்கே நடக்காது, முடியாது. Stop interviewing such people. This is where everything starts.
அதுதாங்க நானும் சொல்கிறேன். அதே தான் நானும் சொல்கிறேன். ப்ளீஸ் விட்டுருங்க. இந்த கமல் சாரா ரஜினி சார் அப்படி இருக்கும்ல. இந்த அக்கா செலக்ட் ஆயிருந்தா கூட இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்க மாட்டாங்க. என்றாது அப்படின்ட்டு நான் ஒன்றுமே பண்ணி ரிஜெக்ட் நிறைய பேர் ஆயிருக்காங்களே, என்ன மட்டும் ஏன் இன்டர்வியூ எடுக்கிறேங்க அப்படின்ட்டா இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க கூட ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டது தான். நீங்கள் தானே வளர்த்து விட்ட தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ட்டு. விஜய் டிவி டேக் ஹர் பேக் திருப்பி உங்களை கூப்பிட சொல்கிறாங்க, போவீங்களா? அப்படி ஒன்று வரும்ல, அது மேலே கை வச்ச டெட் பாடி நீ தான். அதெல்லாம் பாவம் பாந்தம்மா, பாவம் தான். அட்லீஸ்ட் உனக்காவது பாருங்க அந்த மனசு தான் சார் கடவுள். ஆன்டி ஃபோக்கஸ் எப்பயுமே கேமரா தான். ஆன்டி ஃபோக்கஸ் எப்பவுமே கேமரா. உன்னை பற்றி உங்களையும் பார்த்து தானே நான் பேசுகிறேன். ஆன்டி கேமராங்கிறது எதுக்குங்க வச்சுருக்காங்க? ஷூட் பண்ண தானே வச்சுருக்காங்க. பேசுகிறேன். பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிடலாம், நீ இல்லாத சாப்பிடலாமா? அப்படிதான் எனக்கு ஒரு கேள்வி கேட்குது. இது என்ன இவ சண்டை போடணுன்னே வர மாதிரி இருக்கு. ஆரி ப்ரோ நீங்களா கை கொடுங்க, நீ டக்குனு ஆரி ப்ரோவா மாறின ஒரு ஆங்கர். இதை வந்து நீங்கள் தமிழில் போடுங்க, ஆரி ப்ரோவாக உருவெடுத்த ஆங்கர் அப்படின்ட்டு போட்டு சண்டை போடணும்லாம் யாருமே வரலங்க. நம்ம சண்டை வாடா, நீ வேணா சண்டைக்கு வாடா, வாடா ஏரியாவுக்கு வாடா, முடிஞ்சா என் வீட்டுக்கு வா, உனக்கு நாய் அப்படியே ஃபுல்லாக அத்தனையும் ஆல் ஏரியாவில் யூரியா அடிக்கணுமாடா அப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சிடும் உண்மை. ஜூலி போல ட்ரை பண்ணுறாங்களா? ஆக்சுவலாக ட்ரை பண்ணால் கூட நான் ஏன் ஜூலி மாதிரி ஏங்க ட்ரை பண்ண போகிறேன்? ஓவியான்னு சொல்லுங்கள், இல்லை வந்து ஒரு கிரண் பேடி மேம் அப்படியெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரில. இந்த ஜூலி தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதா? எத்தனையோ சாதிச்ச பெண்மணிகள்லாம் இருக்காளே. நிஜமாவே ஓவியா கூட டெக்ஸ்ட் பண்ணீங்களா? ஆமாம், நான் காமிச்சேன் ஸ்க்ரீன்ஷாட். நான் இப்போ நான் காமிக்கிட்டுமா? இல்லை நானாக காமிச்சேன் ஸ்க்ரீன்ஷாட். நிஜமாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்காக மட்டும்தான் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அவங்கள. இன்னமும் கண்டஸ்டன்ஸில் நிறைய பேருக்கு வந்து ஓவியா பிடிக்கவே இல்லை. உனக்கு ஓவியா பிடிச்சிருந்தா, உனக்கு ஓவியா பிடிச்சிருந்தா, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அவங்க என்னை வச்சு என்கிட்ட எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதை வச்சு தான் நான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அவங்களே வந்து நானே மெசேஜ் பண்ணியிருந்தேன், அதுக்கு வந்து அவங்க ஓகே ஸ்டே ஸ்ட்ராங்னு அனுப்பிச்சிட்டு விட்டுட்டான். அந்த மெசேஜை நானும் அனுப்பிச்சு விட்டு லைக் பண்ணி விட்டுட்டாங்க. அடுத்தது 2-3 நாள் கழிச்சு அவங்களே ஆல் குட் அப்படின்னு மெசேஜ் பண்ணது உண்மைதான். அவங்க மெசேஜ் பண்ணி ஐயோ ஓகே அப்படின்னு கேட்கறதுக்குமே ஒரு மனசு வேணும்ல. ஷி இஸ் லிட்டரலி அ ஜெம் ஆஃப் அ பர்சன். அதை நான் சொல்லி ஆகும். உன்னை செலக்ட் பண்ணலன்னு நீ இப்படி பேசுகிற, கன்ஃபார்மாக நீ அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் போனேன். சூப்பா ஐஸ் கோல்டு காப்பியா நல்லா இருக்குவே அப்படின்ட்டு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்குறீங்க. ஐம் என்ஜாயிங் இட். அவ்வளோதான். ஸ்டாப் கிவிங் மீ அட்டென்ஷன், யூ வில் நாட் ஹேவ் எனி ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அட் ஆல். ஜஸ்ட் புட் அ ஃபுல் ஸ்டாப் டு ஆல் ஆஃப் திஸ் பை ஜஸ்ட் நாட் கிவிங் மீ அட்டென்ஷன் அட் ஆல். அதை நானே சொல்கிறேன். ஸோ பிக் பாஸ் போகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, எப்படிக்கா போனீங்க திருப்பி பிக் பாஸ் உள்ள எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு. தம்பிகளா ஒன்று இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு அன்னப்பறவை கிட்டே போய் நீ தண்ணியும் பாலும் கொடுத்த அப்படின்னாக்கா அதை பாலை மட்டும் உறிஞ்சுக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா அந்த காலத்தில் சொல்லுவா. அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட நீ போய் ரெண்டுத்தையும் கொடுக்குற. ஸோ பால் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பிக் பாஸ் டீம் வந்து உன்னை குட்டாக காட்டணும் அப்படின்னாக்கா அன்னப்பறவையாக இருப்பாள். இல்லை அவளுக்கு ஒன்று நெகட்டிவாக காட்டணும் அப்படின்னாக்கா அந்த பாலில் தண்ணியில் சேர்த்து ஒரு துளி விஷத்தை கலந்து தான் கொடுப்பாங்களே தவிர இதுக்காக நான் சேனலை டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கல. உங்களுக்கு டிஆர்பி வேணுங்கிறதுனால நீங்கள் வந்து புஷ்பம்னு சொல்லுவேன் பண்ணிட்டு பண்ணலாம்ப இந்த மாதிரியான திங்ஸ் தான் வரும். ஒன்லி இஃப் யூஆர் ரெடி. நான் இதுக்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் போனேன். எல்லாத்துக்கும் ரெடி, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு மன தைரியம் எனக்கு அப்படி தாங்க இருந்தது. அப்படின்னு நான் மட்டும் இந்த மாதிரி போய் மீடியா கிட்ட அப்ரோச் பண்ணி நானே உங்களுக்கு நம்பர் தரேன் என்ன அப்படின்னா அவங்க நம்பர் ஷேர் பண்ண அது வேணாம். ஸோ நானே உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஐ வில் கைட் யூ. பட் என்ன அப்படின்னாக்கா இதில் போய் உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து என்னை வந்து ரொம்ப உடச்சி சேனல் மட்டும் கிடையாது நீங்கள்லாம் தான். நான் யாரை நம்பினேனோ மக்கள் நம்மளை இது பண்ணுவாங்கன்னு நினச்சேனோ அவங்களே ரொம்ப என்னோடய ஃபாலோவர்ஸே இப்போ ரொம்ப எனக்கு அகேன்ஸ்டாக என் ஃபேமிலி எல்லாருமே எனக்கு அகேன்ஸ்டாக திருப்பிட்டீங்க. உங்களை நம்பி வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டேன். ஸோ பிக் பாஸ்ன்னு இந்த ரெவ்யூ கிவ்யூன்னு இன்ஸ்டாவை திறந்தாலே கண்ணை மூடினாலே கனவுல நீ தானே அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை பாருங்கள். ப்ளீஸ் பேன் திஸ் ஷோ இஃப் பாசிபிள். திஸ் இஸ் நாட் அ பிக் பாஸ். இந்த இடத்துல நான் ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பிக் பாஸ்க்குள்ளே நான் எதுக்கு போனேன் அப்படின்னாக்கா நாங்கள் நிஜமாவே நம்மளுக்கு லைக் ஒரு பாஸுக்கெல்லாம் பெரிய பாஸு நம்மளை வந்து நல்லபடியாக ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் அமிச்சேன். இது ஒரு கேம் ஷோவும் கிடையாது, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோவே கிடையாதுங்க. இதை வந்து பேன் பண்ணுங்கள் முடிஞ்சால். இந்த மாதிரியான ஷோ வேண்டாம். இல்லை நீங்கள் ரியாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக சிங்கிங் ஷோ, டான்ஸிங் ஷோ அதுலேயுமே நிறைய என்னென்ன நடக்குதோ யாருக்கு தெரியும். உருப்படியான ஷோஸ் எதாவது பண்ணீங்க, இந்த டாக் ஷோஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறேன். பட் ஐ டு நாட்
சப்போர்ட் திஸ் பிக் பாஸ் ஷோ அட் ஆல். ஐ எம் அவுட் ஆஃப் இட். என்னை வந்து அதுலேருந்து எடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுப்பா புண்ணியவதி அப்படின்ட்டு எனக்கு ஒரு திங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and residential plots. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம்.